வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 400 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா BOI அதாவது பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் கேடரில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2025. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை வேக்கன்சிஸ்ங்கிறத பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை டிவிஷனில் 5 வேக்கன்சிஸும் மதுரை டிவிஷனில் 5 வேக்கன்சிஸும் மொத்தம் 10 வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக ஜோன் வைஸ் உங்களுக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா? இந்தியா முழுக்க ரெக்ரூட் பண்ண போகிற வேக்கன்சிஸ் இது. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2, 1997 டிசம்பர் 1, 2005 இந்த டேட்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலே எலிஜிபிள் தான். அது ஆர்ட்ஸோ சயின்ஸோ BA BTech BCom BBA BCA MBA இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் அந்த கிராஜுவேஷன் டிகிரியும் பார்த்தீங்கன்னா 1/4/2021 அதே மாதிரி 2022 2023 2024 1/12 2025 இந்த டேட்குள்ளே நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 2021 2025 நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. SC STனா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். OBCனா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 31 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். PWD கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதர் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். www.nats.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்டில் 1 ஜோனில் இருக்க போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஒருத்தர் ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இது PWD கேட்டகரிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். PWD கேட்டகரிக்குமே வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரியணும், அதாவது அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் இது தான். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன் கொடுப்பாங்களோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் 25 கொஸ்டினுக்கு 25 மார்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 25 கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு 25 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆப்டிடியூட் இது ரிலேட்டடாக 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்குக்கு வரும். கம்ப்யூட்டர் நாலேஜ் ரிலேட்டடாக 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு 25 மார்க். ஓகேங்களா, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் டியூரேஷன் 90 மினிட்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 10th 12th தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து 10th 12th தமிழில் சப்ஜெக்டாக எடுத்து படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year இதோட ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் 13,000 ரூபாய் தருவாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்டைஃபண்ட் என்ன பேசிஸில் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டாக வந்து 8,500 ரூபாவும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸோட ஸ்டைஃபண்டரி சப்போர்ட் பர் மந்த் பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 13,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். அது இல்லாமல் கவர்மெண்டோட டிபிடி ஸ்கீமில் உங்களுக்கு 4,500 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் டைப்பு அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 year இருக்கும். ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பீஸில் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸும் எடுத்துகிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. www.nals.education.gov.in இந்த போர்ட்டலில் போய்ட்டு டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும், அல்லது நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணணும். ஓகேங்களா, லாகின் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ்ட் எல்லாமே சர்ச் பண்ணி அதில் பேங்க் ஆஃப் இந்தியாவை சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் அப்ளைடு அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேக்கன்சிஸ் கொடுத்து அதில் இந்த நோட்டிஃபிகேஷன் அகைன் பண்ணி நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே எக்ஸாம் ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக ஃபீஸ் பெய்ட் பண்ணுறது இல்லை ஏதாவது டவுட் இருக்குது, ஹெல்ப் வேணும், கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் டைம்ஸில் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரிக்கும் ஃபீஸ் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் ஃபீஸு, அதோட ஜிஎஸ்டி நீங்கள் சேர்த்து பெய்ட் பண்ணணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆல் உமன் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா 600 ரூபாய் ஃபீஸு, அதோட ஜிஎஸ்டி சேர்த்து பெய்ட் பண்ணணும். அவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுமே 800 ரூபாய் ஃபீஸு, அதோட ஜிஎஸ்டி சேர்த்து பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரான்ச் ஆஃபீஸஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.